அவங்க பயத்தை எங்க மேல சுமத்தி எங்களை பேசி பேசியே வார்த்தையால கொண்டுடுவாங்க. நான் உங்ககிட்ட லாக்கெட் செயின் கேட்டேனா? நான் என் வீட்டு கடன் அடைக்க சொல்லி சொன்னேனா? நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு உதவி விசுவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர சொல்லி மட்டும்தான். அதுவும் ராதாவுக்காகவும் அவ குழந்தைக்காகவும் அவங்கள சேர்ந்து வாழ வைக்க நான் ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான். ஆனா அந்த நல்லதை செஞ்சதுக்காக நீங்களும் நானும் வாங்கி கட்டிக்கிட்டது கொஞ்சமா நஞ்சமா? உங்க முன்னாடி தானே வைஜெயந்தி என்னையும் அம்மாவையும் தரக்குறைவா பேசினா. எச்சில் இலையில சாப்பிடுறவங்கன்னு சொல்லல. குப்பை காகிதம் காத்துல பறந்து போய் கலசத்துல ஒட்டிக்கிட்டாலும் நாங்க கலசமாக முடியாதுன்னு சொல்லல. அடுத்து உங்க மனைவி வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்கணுமேன்னு வாங்க சித்தின்னு நான் கூப்பிட்டேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்தது பாருங்க கோவம். என் தலைமுடிய பிடிச்சு உலுக்கி என்ன வார்த்தை தான் பேசணும்னு ஒரு வரமுறை இல்லாம பேசி நாக்குல நரம்பே இல்லாம தடிமனான வார்த்தையை போட்டு பேசினாங்க. என்ன மட்டும் இல்ல, என் அம்மாவையும் சேர்த்து அப்படி பேசினாங்க. அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் அம்மா சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க தான். தன்னோட முன்னாடி வாழ்க்கைய உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க. இப்பவும் இந்த உலகம் ஆம்பளைங்க உலகமா தான் இருக்கு. அப்ப எப்படி இருந்திருக்கும்? உங்ககிட்ட உண்மையை சொல்லிருந்தா மட்டும் அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தாலி கட்டி மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருப்பீங்களா? இல்ல இல்ல. புள்ளத்தாச்சியா இருந்த என் அம்மாவை கருவை கலைச்சிருன்னு சொல்லி பணத்தையும் நகையையும் கொடுத்து விரட்டி அடிச்சீங்கல்ல. என் அம்மா மட்டும் சொகசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருந்தா என்ன கருவிலேயே அழிச்சிட்டு உங்களை மாதிரி ஒருத்தருக்கு வப்பாட்டியா கூட வாழ்ந்திருக்க முடியும். ஆனா என்னோட அம்மா அப்படி வாழ்ந்தாங்களா? இல்லையே. எங்க உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து ஒதுங்கி என்ன பெத்தெடுத்தாங்க. எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு என்ன வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு புள்ளையையும் பெத்த இந்த சமுதாயத்துல வாழணும்னா அது என்ன சாதாரண காரியமா என்ன? எவ்வளவு ஏச்சியும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு என்ன வளர்த்து ஆளாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஸ்கூல்ல சேர்த்தப்ப அப்பா பேரு என்னன்னு கேட்டாங்களாம். என் அம்மாவால உங்க பேரை சொல்ல முடிஞ்சதா? அப்படி சொல்லி இருந்தா அடுத்த நிமிஷமே நீங்க என்ன தேடி வந்து குழந்தையா இருந்து என்ன கூட கொண்டு இருப்பீங்க தானே? என் கூட படிச்ச பிள்ளைங்க உன் அப்பா யாரு, உன் அப்பா பேரு என்னன்னு கேட்டப்ப பதில் சொல்ல தெரியாம நான் அம்மா கிட்ட கேட்டு அம்மா வீட்டுக்குள்ள அந்த இருட்டுல என்ன கட்டி அழுதது உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த ஊர் உலகத்துக்கு தான் தெரியுமா?